அதனால தான் சார் வந்ததுல இருந்து 1 ஹவரா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவங்க மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? ஒரு ஆமா. செகண்ட், நான் ட்ரை பண்றேன். This number is currently switched off. Please try again later. ஆமா, ஏன் இன்னும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு? ஒருவேளை பேட்டரி சார்ஜ் இல்லாம இருக்கலாம், இல்ல மொபைல் ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம். நான் வேணா ட்ரை பண்றேன் சார். வேணாமா, மோனலோட கேரக்டர் ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு. 24 ஹவர்ஸும் ஃபோன் ஆன்ல தான் இருக்கும், ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்காது. அதுவும் இந்த மாதிரி பொசிஷன்ல, இந்த கிரிட்டிக்கல் பொசிஷன்ல மோனல் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னா மோனல் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணல, மோனலையே யாரோ ஆஃப் பண்ணிருக்காங்க. மேம், இப்போ நான் உங்ககிட்ட வந்திருக்கிறது ராவுக்கு தெரியுமா? நீ வேற. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ராவ் இந்த தொழில்ல ரொம்ப எக்ஸ்பர்ட். நீ இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க இருக்கேன்னு வேணா தெரியாம இருக்கலாம், பட் நீ அவர் கூட இல்லைன்னு மட்டும் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நேத்து நைட் வரைக்கும் உன்னை என்கிட்ட கூப்பிட்டுக்கணுங்கிற தாட்டே எனக்கு வரல. என்னமோ இன்னைக்கு காலையில தான் நினைச்சேன், சரி உன்கிட்ட கேட்டு பார்க்கலாமேன்னு கேட்டேன். ஆனா நீ ஓகே சொன்னதுதான் எனக்கு பயங்கரமான ஆச்சரியம். மேடம், நான் இந்த நீதி, நேர்மை, உண்மை, உழைப்புன்னு வாழ்ற கேரக்டர் நான் கிடையாது. நான் எனக்காகவே வாழணும்னு நினைக்கிற கேரக்டர். இந்தியால எவ்வளவோ ஸ்டேட்ஸ் இருக்கு. எனக்கு இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், மலையாளம் தெரியும். எங்க போனாலும் நான் பழச்சிக்கலாம். ஆனா நீங்க சொன்ன தொகை எனக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சது. அதனால தான் நான் ஓகே சொன்னேன். அப்புறம் நீ இல்லனா அங்க ஏதோ மூவ் ஆகாதல்ல? சான்ஸே இல்ல. கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணி வெறும் ஸ்கிரீனை வேணா பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி பார்க்கணும்னா அதுக்கு தனியா பர்சனல் பாஸ்வேர்ட் எனக்கு மட்டும் தான் தெரியும். அது இல்லாம யாராலையும் ஒன்னும் ஓபனே பண்ண முடியாது. ஓகே, நாளைக்கு மறுநாள் எங்க கம்பெனி வின் பண்ணதுக்கு அப்புறம் நான் உனக்கு கால் பண்றேன். பெரிய பார்ட்டியே வைக்கிறேன். தேங்க் யூ. பை. மித்ரா, சொல்லுங்க மேடம். நான் இந்த மாதிரி குறுக்கு வழியில போனது சிவாக்கு தெரிய வேண்டாம். ஏன் தெரியுமா, அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. சரிங்க மேடம், கண்டிப்பா. நினைச்சேன் மோனல் ரஞ்சினி கூட தான் போயிருப்பான்னு நினைச்சேன். பிரபாகர், மோனல் ரஞ்சினி கம்பெனில தான் இருக்கான்னு நீ கற்பனையா சொல்றியா இல்ல நேரடியா பார்த்து சொல்றியா? ஓகே ஓகே, நான் நம்புறேன். ஓ, ராவா? என்ன ராவ், மோனல தேடுறீங்களா? நான் எதுக்கு அந்த தரங்கட்டவளை தேடணும்? அவ உன்னை தேடி வந்துட்டான்னு எனக்கு தான் நல்லா தெரியுமே. தேடி வரல ராவ், உன் தேவை என்னன்னு ஒரே வார்த்தை தான் கேட்டேன், ஓடியே வந்துட்டா. அவ பண்ணது நம்பிக்கை துரோகம், ஆனா நீ பண்ணது தொழில் துரோகம். இத ஒரு நேர்மையான ஆள் சொல்லிருந்தா நான் வருத்தப்பட்டிருப்பேன். நீங்க சொல்றதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு என் கம்பெனில வேலை பாக்குறவங்கள உங்ககிட்ட வேலை பார்க்க வச்சீங்களே, அது தொழில் துரோகம் இல்லையா? இது எனக்கு நீங்க காட்டின வழிதான். நீங்க கிளை மட்டும் வெட்டி பாத்தீங்க, நான் வேரோட வெட்டி சாச்சிட்டேன். இங்க பாரு, மோனல் உன் கூட வந்துட்டதால ப்ராஜெக்ட் ஓம் பக்கம் வந்துரும்னு நீ கற்பனை கூட பண்ணிக்காத. கற்பனையா? கற்பனை பண்ணல ராவ், கன்ஃபார்மே பண்ணிட்டேன். இந்த ப்ராஜெக்ட் எங்க கம்பெனிக்கு தான் கிடைக்கும். போட்டியே இல்லாம நான் தான் ஜெயிப்பேன். முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க. பாவம், அந்த மோனலால உங்களுக்கு மொத்தமா கோணல் ஆயிடுச்சு. இத பாரு, உங்க அப்பாவுக்கும் எனக்கும் இந்த பிசினஸ்ல பல வருஷமா போட்டி இருந்திருக்கு. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கேன். உங்க அப்பாவாலே ஜெயிக்க முடியல, நீ ஒரு சின்ன பொண்ணு, நீ என்ன ஜெயிக்க போறியா? ஏ ராவ், உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? ஏ ராவ், உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? ஏன், எதுக்கு கேக்குற? இல்ல, 50 வருஷத்துக்கு முன்னாடி பேசுற ஆம்பளைங்க மாதிரி பேசுறீங்களே, அதான் கேட்டேன். இன்னைக்கு உலக அளவுல பிசினஸ்ல எத்தனை பொம்பளைங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? போட்டின்னு வந்துட்டா ஆம்பளை பொம்பளைன்னு
வித்தியாசமே கிடையாது. அதே மாதிரி போறன்னு வந்துட்டா போற வழி தப்பா இருந்தாலும் போய் சேர்ற இடம் வெற்றி கோட்டையா தான் இருக்கணும். நான் முடிவு பண்ணிட்டேன். வெற்றி கோட்டையா இருந்த உங்களை வெத்து கோட்டையா மாத்துறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சின்ன பொண்ணா இருக்கேனேன்னு நீங்க ரொம்ப தப்பு கணக்கு போட்டுட்டீங்க. சாரி ராவ். விரல் நகம் அளவுக்கு இருக்கிற சிம் கார்டை வச்சுதான் நாடு விட்டு நாடு பேசுறோம். அத மறந்துடாதீங்க. ரிட்டையர் ஆக போற வயசுல இருக்கிற உங்களுக்கே இவ்ளோ வேகம் இருந்தா துள்ளி குதிக்கிற வயசுல இருக்கிற எனக்கு எவ்ளோ வேகம் இருக்கும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. வைக்கட்டா? லட்சுமி, காஃபி கொண்டு வா. இதை கொண்டு வரேங்க. அப்பா, ஆமா. ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்னம்மா ஸ்வீட் கொடுக்குற, என்ன விசேஷம்? நான் கேகேஆர் கம்பெனியை ஓவர்டேக் பண்ண போறேன்ப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நான் புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல. ஆமா. அதுக்கு உண்டான ரிப்போர்ட்ட, அதுக்கு உண்டான கொட்டேஷனை, அது எல்லாத்தையுமே நாளைக்கு நம்மளால கொடுக்க முடியும். ஆனா அந்த ராவால கொடுக்க முடியாது. ஏமா? அவரோட டீம் லீடர் அந்த மோனல நான் விலைக்கு வாங்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அந்த கேகேஆர் கம்பெனி இந்த தடவை காம்படிஷன்லயே கலந்துக்க முடியாது. அதனால அந்த கம்பெனியே இல்லாம நம்ம கம்பெனி தான் இருக்கும். சோ அந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு தான் கிடைக்கும். இதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமாப்பா? முதல் ப்ராஜெக்ட்லயே அந்த ராவோட மூக்க உடைச்சிட்டேனா எனக்கு அது போதும்பா. வேண்டாண்டி. இந்த பாருடி, உனக்கு இந்த பிசினஸ் பிரச்சனை இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எல்லாத்தையும் விட்டு ஒழி. விட்டுட்டு நாங்க ஒரு நல்ல பையனா பாக்குறோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்து. எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரிசையா புள்ள பத்துக்க சொல்றியா? நான் அதுக்கு ஆள் கிடையாது. நான் சாதிக்க நினைக்கிறவ. உன்ன மாதிரி சமையல் புத்தகத்தை படிச்சுட்டு உப்மா கிண்டிட்டு இருக்க முடியாது. நீ பேசுனதெல்லாம் கேட்கும்போது ஏதோ பிரச்சனை வரும் போல இருக்குடி. அம்மா, எதுல தான் பிரச்சனை இல்ல. புல் தடிக்கு செத்தவனும் இருக்கான், பாம்பு கடிச்சு பொழைச்சவனும் இருக்கான். எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எதையும் சமாளிப்பேன். இந்தா ஸ்வீட் பாக்ஸ், நல்லா தின்னு. என்னங்க இவ எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டு பேசுறா. காலேஜ் படிக்கிறப்பதான் அங்க யார் கூடயோ மோதிக்கிட்டு இருந்தா. இப்ப கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறமாவது பொறுப்பா நடந்துப்பான்னு பார்த்தா இப்பவும் யாருக்கிட்டயோ மோதிட்டு இருக்கா. நீங்க கொஞ்சம் சொல்லக்கூடாதா? அவ ஏன் பொண்ணு, யாருக்கிட்டயாவது மோதிக்கிட்டு இருந்தாதான் உங்களுக்கு தூக்கமே வரும். என்ன? நல்ல அப்பா நல்ல பொண்ணு, கெடகட்டு போங்க. என்னம்மா எல்லாரும் போயாச்சா? நீ மட்டும் எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க? நீயும் போக வேண்டியதானே? எது நடந்தாலும் மாசம் மாசம் உங்களுக்கு சம்பளம் மட்டும் வந்தா போதும். இந்த கம்பெனி எக்கெடுக்கட்டு போனா என்ன? சார், நேத்து வந்த பொண்ணு என்ன தடால்னு கீழே இறக்கி விட்டு போயிட்டா. இன்னும் 48 மணி நேரத்துல நம்ம கம்பெனி கொட்டேஷன் கொடுத்தாகணும். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு மோனல் மட்டும் முன்னாடி வந்து நின்னா கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்க? உங்க நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு ஏமா கஷ்டமா இருக்கு? அவமானப்பட போறதெல்லாம் நான் தானம்மா. இல்ல சார்,
இந்த ப்ராஜெக்ட் விஷயமா நீங்க மோனல் மேடம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கும் இந்த ப்ராஜெக்ட் பத்தி சில ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. அதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நானும் இந்த சப்ஜெக்ட் படிச்சதுனால நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் இந்த ப்ராஜெக்டை ரெடி பண்றேன் சார். இது என்ன உப்புமாவா உடனே கிண்டி கொடுக்கறதுக்கு? மோனல் சொன்ன மாதிரி நீ ரொம்ப அவசரக்காரிதாம்மா. இல்ல சார், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் தான் சொன்னேன்ல, ஏற்கனவே ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. அதை வச்சு சும்மா அப்படியே ஒர்க் பண்ணா போதும். அவ பண்ண அவமானம் பத்தாதா? நீ வேற அவமானப்படுத்தணுமா? சார், கம்பெனில இருந்து எதுவுமே போகாம இருக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்கறத நீங்க அனுப்பிதான் பாருங்களேன். ப்ளீஸ் ட்ரை. நீ சொல்றது உண்மைதான். எதுவுமே போகலன்ற அவமானத்தை விட போயிட்டு ஏதாவது திரும்பி வந்தா கூட பரவாயில்ல. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். யூ கேரி ஆன். தேங்க்யூ சார். அமுதா, அமுதா, என்ன ராத்திரில வீட்டுக்கு போலையா? இல்ல, ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதான். நீ போ, நீ போ, நான் பாத்துக்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன முதா, வீட்டுக்கு போலையா? இல்ல சார், ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு மெயில் அனுப்பிட்டேன், ரிப்போர்ட்டும் ரெடி பண்ணிட்டேன். என்னம்மா இது, இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட ஒரே ராத்திரியில ரெடி பண்ணினா எப்படி சக்சஸ் ஆகும்? இது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும் சார். எனக்காக ப்ளீஸ் அனுப்பி பாருங்க சார். சரி, என் கூட வா. உனக்கு எதுக்குடி இந்த வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ராத்திரி பகலா கண்ணு முடிச்சு வேலை பார்த்து உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? மத்தவங்க எல்லாம் எனக்கு என்ன வந்ததுன்னு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போனாங்கல்ல, நீயும் அதே மாதிரி வந்துட வேண்டியதானே? இத்தனைக்கும் அவங்க எல்லாருமே மாச கணக்கா வருஷ கணக்கா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. நீ இப்பதானே அந்த ஆபீஸுக்கு போன, உனக்கு என்னடி அவ்வளவு அக்கறை? அம்மா, மனசாட்சி இல்லாதவங்கள பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. மனசாட்சி பொல்லாத மனசாட்சி. ஐயோ, உனக்கு உங்க அப்பா புத்தி அப்படியே இருக்குடி.
அடியே இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பொண்ணு போயிடுச்சுன்னு சொன்னல, அந்த பொண்ணு மாதிரி நீயும் போயிருக்க வேண்டியதானே? அம்மா அவ பேச்ச மட்டும் எடுக்காத. அவ பண்ணது பச்சை துரோகம். நீ வேணா பாரு, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அனுபவிப்பா. ஆமா ஆமா, இத மட்டும் நல்லா தெளிவா சொல்லு. அந்த பொண்ணு நல்லா காரு பங்களா நல்லா அனுபவிப்பா, ஆனா நீ மட்டும் இப்படியே இருக்க வேண்டியதுதான். அது மட்டும் இல்லம்மா, இவ தத்தக்க புத்தக்க சாஃப்ட்வேர் பண்ணி அனுப்பியிருப்பா. அது போன வேகத்துல திரும்பி வரப்போகுது. ஐயோ அசிங்கப்பட்ட ஓனரு இவள வேலையை விட்டு நிறுத்த போறாரு பாரு. ஐயோ ஐயோ, ஏடி இதெல்லாம் நடக்குமா? ஐயோ என்னம்மா? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இவளுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்க கூடாதா? ஏமா? யாரு யாருடி? வாங்க சார். அம்மா எங்க பாஸ். பாஸா? வாங்க எப்படிம்மா சார், இருக்க? உட்காருங்க. நீ ஸ்ட்ரெயின் பண்ணாத, நீ உட்காரு. நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. அவளு உட்காருவா. உட்காருவா. சார் இவங்க என் அம்மா, வணக்கங்க. இவன் என் தங்கச்சி. வணக்கம் சார். அமுதா, உன்னுடைய திறமையும் கடுமையான உழைப்பும் நீ சொன்னது கொஞ்சம் கூட வீண் போகலாமா? அந்த புது ப்ராஜெக்ட் நமக்கு தான் கிடைச்சிருக்கு. நிஜமாவா சார்? நிஜமா தாமா. உன்னோட ரிப்போர்ட் கொட்டேஷனையும் பார்த்துட்டு இது தொலைநோக்கு பார்வையா இருக்கேன்னு பிரமிச்சு போயிட்டாங்க. ஆமா அமுதா, நீ கிரியேட் பண்ண சாஃப்ட்வேரை பார்த்துட்டு எங்களோட டோட்டல் ரெக்குயர்மெண்ட் இதுல ஃபுல்ஃபில் ஆயிருக்கேன்னு அவங்க ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்க. வாழ்வா சாவான்ற காம்படிஷன்ல நம்ம வின் பண்ணிட்டோம். கங்க்ராட்ஸ் அமுதா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நம்ம ப்ராஜெக்ட் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துகிட்டே இருந்தேன். இல்லம்மா, யூ ஆர் வெரி கிரேட். உனக்குள்ள இருக்கிற திறமையை புரிஞ்சுக்காம நான் என்னென்னமோ பேசிட்டேன். ஐ ஆம் வெரி சாரிம்மா. இட்ஸ் ஓகே சார். உங்க நிலைமையில யார் இருந்தாலும் அப்படிதான் நடந்திருப்பாங்க. சரி அமுதா, நான் ஈவினிங் ஃப்ளைட்ல கிளம்பி டெல்லிக்கு போகணும். அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும். ம். ஆபீஸ்ல நான் வந்து அமுதா எங்கன்னு கேட்டா உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதான் போறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி வரட்டுமா? ஐயோ சார், அவ்வளவுதானா? என்னம்மா? இல்ல காபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, இப்ப டைம் இல்ல. இன்னொரு நாளைக்கு ரிலாக்ஸா வரேன். சரிம்மா, டேக் கேர்மா. ஓகே சார். வரேம்மா. வாங்க. அம்மா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு இப்பவே பாதி உடம்பு சரியான மாதிரி இருக்கு. இதே மாதிரி நீ ஏமாந்தவளாவே இரு. உன் உழைப்ப வச்சு எவன் வேணாலும் சம்பாதிச்சுட்டு போவான். இதுல அந்த மூஞ்சிக்கு காப்பி வேற கொடுக்கணுமா? சுடு தண்ணி கூட கொடுக்க கூடாது. சும்மா வந்துட்டு போறாரு. ஷோ, இது என்னைக்கு பொழைக்க போதோ தெரியல. நோ நோ நோ. எப்படி எப்படி நான் தோத்தேன்? இவ்ளோ செஞ்சு எப்படி நான் தோத்தேன்? அமுதா எப்படி இதுக்குள்ள நுழைஞ்சான்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல மேடம். என்ன என்ன பேர் சொன்ன? அமுதா. அமுதாவா? அமுதா தான் மேம். அமுதாவின் பெயர் ரஞ்சனிக்கு மீண்டும் இடியாக ஒலித்து விட்டதே. இனி